சட்டப்பேரவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கு. இருந்தாலும் அந்த கட்சியினால் ஆட்சி அமைக்க முடியல. முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடையே இருக்குது. அதே வேளையில் நொடிக்கு நொடி அரசியல் களமும் மாறிக்கிட்டே இருக்குது. இதனால் தமிழ்நாடு தேர்தல் களம் உச்சகட்ட பரபரப்பில் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விரிவாக பார்க்கலாம். சட்டப்பேரவைத் தேர்தலில் 234 தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்களை நிறுத்தியது. ஒரு தொகுதியில் மட்டும், எடப்பாடி தொகுதியில் மட்டும் அந்த வேட்பாளர் பின்வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதாக பார்க்க முடியுது. அந்த நிலையில் அந்த தொகுதியில் மட்டும் ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு தமிழக வெற்றி கழகம் ஆதரவு அளித்தது. 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும். அப்போ இந்த இடைவெளி இருக்குது. இதை எப்படி சரி பண்ண போகிறார் அப்படின்னு மே 4ஆம் தேதியிலிருந்தே அவர் எப்படி ஆட்சி அமைக்க போகிறாரு, அவருக்கு பெரும்பான்மை இல்லை, யார் கூட கூட்டணி சேர போகிறாரு அப்படிங்கிற ஒரு விவாதம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் தேதி சாயங்காலத்திலிருந்தே அதிமுக இவருக்கு ஆதரவு அளிக்கிறது தொடர்பாக ஆலோசிச்சுக்கிட்டு இருந்ததாகவும் ஒரு பேச்சு போய்கிட்டே இருந்தது. ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக எதுவுமே இல்லை. அதற்கு அடுத்த நாளும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்ததாக சொல்லப்படுது. அதாவது வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலாமா, இல்லை அமைச்சரவையில் பங்கேற்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் தரப்புலேருந்து 5 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு 113 தொகுதிகள் கிடச்சிருக்கு. இப்போ பெரும்பான்மைக்கு 118 தொகுதி தேவை. இப்போ 2 தொகுதியில் போட்டியிட்ட விஜய் ஒரு தொகுதியில் ராஜினாமா செஞ்சால் பெரும்பான்மைக்கு 117 தேவை. அப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 5 தொகுதி தேவைப்படுது. அப்போ இது எப்படி இதை சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தனக்கான முதல் சாய்ஸாக, அதாவது ஆதரவு கோருவதற்கு முதல் சாய்ஸாக வச்சுருக்கிறது திமுக கூட்டணி கட்சிகளை தான். ஏன்னா இந்த திமுக கூட்டணி கட்சிகள் இவங்களுடைய கொள்கைக்கு கிட்டத்தட்ட ஒத்து வர மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் நம்புகிறாரு. இவங்களாம் தேர்தல் காலத்தில் விஜயை எதிர்த்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாலும் விஜயோட தேர்வு இப்போதைக்கு இந்த கூட்டணி கட்சிகளாக தான் இருக்குது. என்னென்னா இப்போ இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட்டு, விசிக, ஐயுஎம்எல் இந்த கட்சிகளை தான் அவர் நாடுறாரு. இதில் ஐயுஎம்எல் ஆரம்பத்திலேயே நாங்கள் ஆதரவு அளிக்க முடியாது, நாங்கள் திமுகவுடன் கூட்டணியில் தொடருவோம், அந்த உறவை முறிக்க முடியாது அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெண்டுமே நாங்கள் பேசி முடிவு எடுக்கிறோம், இப்போமே முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டாங்க. இப்போ இதனால் இப்போ இன்னொரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. என்னென்னா விஜயை வீழ்த்துறதுக்கு அதிமுகவும் திமுகவும் கைகோர்க்க போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு என்னென்னா இதெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பேச்சுகள்லாம் அடிபடுது. ஏன் அப்படி அடிபடுது அப்படின்னு நம்ம விசாரித்தா, தமிழக வெற்றி கழகம் திமுகவை தோற்கடிச்சது, திமுக தலைவரையும் அவருடைய தொகுதியில் தோற்கடிச்சது. அதற்கப்புறம் திமுக கூட்டணியிலையும் தமிழக வெற்றி கழகம் கை வைக்குது. அப்படிங்கும்போது திமுக தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகளால் ரொம்ப பேரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போ காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து வெளியில் போனதையே அவங்க பயங்கரமாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இத்தனை வருஷமாக கூட்டணியில் இருந்துட்டு இப்படி போகிறது துரோகத்துக்கு ஈக்குவல் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய கண்டனங்கள் பதிவு செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் இப்போ கம்யூனிஸ்ட் விசிகாவும் கூட்டணியிலிருந்து போயிட்டால் திமுகவுக்கு இது ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தோல்வி, வரிசையாக தோல்வி, இந்த மாதிரி ஒரு செட்பேக்குங்கிறது ஒரு திமுக மீதான ஒரு பிம்பத்தையே கொஞ்சம் உடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் திமுக கூட்டணியை பற்றி மிக பிரம்மாண்டமாக பேசி அவருடைய பரப்புரையை முன்னெடுத்தார். ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகமான கட்சிகளை அரவணைச்சு கூட்டணியை வழிநடத்துகிற தலைவர் மு.க. ஸ்டாலின் நீண்ட காலமாக கூட்டணியை அரவணைச்சு போகிறதுல மிக கை தேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பிம்பமும் அவருக்கு இருந்துச்சு. இது போன்ற சூழலில் தமிழக வெற்றி கழகம் திமுக கூட்டணிகளையும் உடைக்கிறதுனா அது மிகப்பெரிய செட்பேக். இந்த மாதிரி விஷயத்தை திமுக 2ஆம் கட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது போன்ற நேரத்தில் திமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை முன் வச்சதா ஒரு தகவல். என்னென்னா நம்ம அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து
தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க விடாமல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ரொம்ப தீவிரமாக பரிசீலித்து முன் வச்சதா சொல்லப்படுகிறது. ஆனால் இது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது, அங்கே பேசப்பட்டதா தகவல். இது போன்ற சூழல்லாம் பார்த்தா தான் தமிழ்நாடு தேர்தல் களம், அரசியல் களம் வந்து நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ என்னென்னா அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து அவங்க ஒரு சிலர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட நம்ம கூட்டணி வைப்போம், ஆட்சியில் பங்கெடுப்போம் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வச்சுருக்காங்க. இது போன்ற சூழலில் இப்போ வந்து அப்போ அதிமுக பிளவா அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டுச்சு. இது போன்ற சூழலில் அதிமுக எம்எல்ஏக்கள் பாண்டிச்சேரி ரிசார்ட்டில் தங்க வைக்கப்படுறாங்க. அப்போ அங்கே வந்து அதிமுக பாண்டிச்சேரி செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 118 எம்எல்ஏக்களுடன் பெரும்பான்மையை நிரூபிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாரு. இது போன்ற சூழலை தான் தமிழ்நாடு தேர்தல்களை வந்து கொஞ்சம் ஒரு பரபரப்பாகவே போயிட்டு இருக்குது. எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. இப்போ தமிழக வெற்றி கழக தரப்பில் விஜய் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, இந்த கம்யூனிஸ்ட் விசிகா முன்னாடி இருக்கிற சாதக பதங்கள் என்ன, விஜய் ஏன் இவங்களுடைய உதவியை ரொம்ப எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். என்னென்னா, இப்போ விசிகா, கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் இப்போ விஜய் கூட சேர்ந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆளுக்கு 2 எம்எல்ஏக்கள் தான் வச்சுருக்காங்க. நிச்சயம் ஒரு அமைச்சர் பதவியாவது கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுகிறது. ஏன்னா இந்த கட்சிகளுக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று. இந்த மாதிரி நேரத்தில் இதை வச்சுக்கலாம். இப்போ விசிகாவுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கொள்கை அளவில் திமுகவோட நீண்ட காலம் பயணிச்சிருக்கோம். இந்த நேரத்தில் அவரை எதிர்த்து பேசிட்டு அவரோட நம்ம கூட்டணி வைக்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வரும் அப்படின்னு பேசப்படும் போது, அங்கே 2ஆம் கட்ட நிர்வாகிகள் சொல்கிறது என்னென்னா, திமுகவும் தேர்தல் நேரத்தில் கொள்கையை விட தேர்தல் அரசியலே தான் பிரதானமாக எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்து தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் கொடுத்தது, அது எந்த வகையில் வந்து கொள்கையை மட்டுமே வச்சு நம்ம பேச முடியும்? அந்த நேரத்தில் தேர்தல் வெற்றி கணக்கு தானே அங்கே பிரதானமாக பேசப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் இந்த கட்சி நிர்வாகிகள் வந்து தலைமையிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இதனால தான் இப்போ ஐயுஎம்எல் வந்து எடுப்புலையே முடியாதுன்னு சொன்னாலும் இந்த கட்சிகள் வந்து நாங்கள் நிர்வாகிகள்கிட்ட பேசி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுக நிர்வாகிகளும் விஜயோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை ஒரு சிலர் முன்வைக்கிறதா சொல்லப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சிலருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து நம்ம ஆட்சியில் பங்கெடுத்து நம்ம செயல்படுவோம், அப்போ தான் நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு விதமாக முன்வைக்கிறாங்க. திமுகவோட கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் இறுதி வடிவம் எதுவும் இன்னும் பெறலை, அது எதுவுமே அதிகாரப்பூர்வமாகவும் இல்லை. அதையும் நம்ம அங்கே பரிசீலிக்கப்பட வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரினார். ஆனால் ஆளுநர் எங்கன்னா அங்கே என்ன ட்விஸ்ட் நடந்திருக்குன்னா, அவர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுக்கப்படலை. இது வந்து ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இங்கே பெரும்பான்மையை வந்து நிரூபித்து சொன்னால் தான் நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, இது வந்து பிஜேபி களத்தில் இறங்கி அரசியல் பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. யார் வைக்கிறாங்கன்னா, இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் தான் சொல்கிறாங்க. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது வந்து அப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்களா, இல்லை பாரதிய ஜனதா இந்த மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறது வந்து சரியில்லை அப்படிங்கிறத அந்த நோக்கத்தினால இப்படி பேசுகிறாங்களா அப்படியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் விரைவில் இதுக்கு ஒரு முடிவு தெரியும் தான் நினைக்கிறோம், ஒரு ஆட்சி அமையும் தான் நினைக்கிறோம். அது எப்போ என்ன நடக்கும்னு நம்ம பார்க்கலாம்.